இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I am thankful to the Lord for this good day. ஏனென்றால் என்னுடைய அப்பா தான் இந்த அண்ட சராசரத்தையும் ஆளு செய்கிறபடியால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். Because it is my Father who rules this universe, I am happy. இந்த பூமியிலே மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த பூமியிலே மிக சந்தோஷமான ஒரு காரியம் என்னவென்றால் அண்ட சராசரத்தையும் என்னுடைய அப்பா தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய சந்தோஷத்தினுடைய எல்லையே அதுதான். The reason why I am very happy is that my Father, He is the one who rules this universe, and that is the foundation for my happiness. அவர் முதலாவது என்னை அவர் நேசித்தார் என்பதும் ஒன்று. It is one thing that first He loved me. இதில் தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியமே அடங்கியிருக்கிறது. And my Christian life, the secret of the Christian life is hidden in this. இந்த நாட்களில் நான் தொடர்ச்சியாக நான் தேவனுடைய முழு ஆலோசனையும் தேவனுடைய சபையிலே நான் பெற்றிருக்கிறேன். Today I have received the whole counsel of God, the purpose of God in my life. நான் ஆண்டவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் நன்றியுடனாக இருக்கிறேன். I am thankful to the Lord and for the Lord's children. என்னை சவாலிடப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், the word which has challenged me is, நீ எதை கட்டி கொண்டிருக்கிறாய் என்றுதான். What is it that you are building? எதற்காக நீ பிரயாசப்படுகிறாய் என்றுதான். What is it that you are taking effort for? நீ பாபிலோனை கட்டி கொண்டிருக்கிறாயா? Are you building Babylon? இல்லை, நீ பாபிலோனோ அல்லது பாபேல் கோபுரத்தை கட்டுகிறாயா என்று தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. The question which I am asking is, am I building Babylon or the Tower of Babel? நான் பாபிலோனை ஒருபோதும் இல்லை, பாபிலோ அல்ல. No, not Babylon. Never I will build Babylon. நான் எருசலேமை கட்டுகிற ஆண்டவரோடு கூட நான் இணைய விரும்புகிறேன். I want to join with the Lord who is building Jerusalem. ஏனென்றால் பாபிலோனை கட்டின மனுஷர்கள் அங்கே அவர்கள் வீணா போனார்கள், பாபிலோனை கட்டின மனுஷர்களும் அவர்களை அங்கே அழிந்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். We read that those who built Babylon, they were destroyed and they came to nothing. இன்னொரு பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒன்றை கட்டும்படி தான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. I believe that the Lord came into this world to build the church. The gates of hell will not overpower that. அவர் எப்பொழுதெல்லாம் தமக்கு பிரியமான மனுஷன் இந்த பூமியிலே அகப்படுறானோ அப்பொழுதெல்லாம் அவனை வைத்து அவர் கட்ட ஆரம்பிக்கிறார். And whenever the Lord can find one man who will please him, using him the Lord builds the church. ஆயினால் இந்த நாட்களில் என்னை சவாலிடப்பட்டு என்னை நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். Today I want to be challenged by this question and I want to judge myself because of that. உதாரணமாய் மோசே. I want to take the example of Moses. அதாவது எபிரியர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நான் இருக்கிற காரியங்களை I want to turn to Hebrews chapter 11 and read those things which concern Moses there. 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நான் 27ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை, ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். It is from Hebrews chapter 11 verse 23 to 27. Not everything but a few things there. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் அவனை ராஜாவுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு, அவனுடைய ராஜாவுடைய எல்லா விதமான அதுக்கெல்லாம் அவனை மறைத்து அவனை பாதுகாத்து கொள்கிறார்கள். When Moses was born, the parents of Moses, they were afraid of the king's commandment and they disobeyed it and they hid the child. இதெல்லாம் விவரமாய் சொல்ல வேண்டுமென்றால் அது ஏராளமான மணிக்கணக்குகள் ஆகும். If I want to explain this, it may take many hours. லேவியராகமத்திலே நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம், இது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த ராஜாவுடைய சட்டம் போட்டு விட்டான், அங்கே எந்த ஆண் பிள்ளைகளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி. We read in Exodus chapter 2, the Pharaoh had passed this commandment that no boy child should be allowed to survive. ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையுமே அழிக்க வேண்டும் என்று அவனுடைய சட்டம் ஆகிவிட்டது. It was his commandment or edict that all the male children should be killed. எபிரிய ஸ்திரீகள் அவர்கள் கர்ப்பவதியாகி பிள்ளை பிறக்கும் வரைக்கும் பயந்திருக்க வேண்டியிருக்கும். And when a Hebrew girl became pregnant, she had to be scared, afraid until her child was born. ஏனென்றால் ஆண் பிள்ளை பிறந்து விடக்கூடாது என்பதே அவர்களுக்கு பயமாக இருக்கும். It would be her fear that I should not get a male child.
என்ற ஆண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அவர்களை நதியிலே கொண்டு போட வேண்டியதாக இருக்கும், கொள்ள வேண்டியிருக்கும். Because if she gave birth to a male child, she'll have to take to Nile river and kill the child there. அங்கே இருக்கிற அந்த பாபிலோன் அந்த நாட்டினுடைய ஜனங்கள் எல்லாரும் இவர்கள் கர்ப்பவதியான உடனே அவர்கள் ஆண் பிள்ளை பிறக்கிறா பெண் பிள்ளையா பிறக்கிறதா என்று சொல்லி அவர்களெல்லாம் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். And if a Hebrew girl became pregnant, then the people around her would be watching her to see whether she gave birth to a boy child or a girl child. ஏனென்றால் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்து விட்டால் அவர்களை நதியை கொண்டு போட்டு கொண்டுவிட வேண்டும். Because if a male child had been born, that child should be drowned in the river Nile. ஆனால் அவருடைய தாய் தகப்பன்மார்கள் அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே ஆண்டவரே பிறந்து விட்டது, ஆண் பிள்ளை பிறந்து விட்டது, ஆனால் இப்போ என்ன செய்ய வேண்டும்? Now in their heart they had this burden that now a male child has been born, what should we do? ஆண்டவரை அவர்கள் பார்த்தார்களாம். They looked up to the Lord. ஆண்டவரே இந்த பிள்ளை நீதான் கொடுத்தீர். Lord, you gave this child. இவனுக்கு ஒரு திட்டத்தை நீ வைத்திருக்கிறீர். You had a purpose for this child. நாங்களாய் இவனை கொல்ல மாட்டோம். No, we will not drown him. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe. ஏனென்றால் அந்த நாட்களில் அது மிக கொடூரமான நாட்கள். They were very cruel days. அப்பொழுது தாய் தகப்பன்மார் 3 மாதம் வரைக்கும் அவரை ஒளித்து வைக்கிறார்கள். For 3 months they hid the child. அதுக்கு மேலாக அவர் ஒளித்து வைக்க முடியவில்லை. But after that they were not able to hide the child. ஆனால் அவர் தாய் தகப்பனுடைய இருதயத்திலே ஒரு வைராக்கியம் இருந்தது. But there was a zeal in their hearts. ஏனென்றால் அங்கு அவர்கள் கையினாலேயே அந்த பிள்ளையை அந்த ஒரு நாணர் பெட்டியை செய்து அந்த நாணர் பெட்டியை அந்த பிள்ளையை வைக்கும்படி காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். They made this small boat with the papyrus reeds. தாயுடைய இருதயத்தை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். We can look at the heart of that mother. 10 மாதம் சுமந்து பெற்று having borne the child for 10 months and then given birth to the child. 3 மாதம் வரைக்கும் அதை வளர்த்து and brought it up for 3 months. அந்த பிள்ளை அந்த பெட்டியில வைத்து and keep that baby in that box. நதியிலே கொண்டு போடுவது என்பதை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். I was just imagining how she would have done that. ஒரு தாயுடைய இதயம் சகிக்கவே முடியாது. The mother's heart would have not been able to bear that. ஆனால் பரலோகம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. But the heavens were watching that. ஆண்டவர் பார்த்தார் அவருடைய இதயத்தை. The Lord saw their heart. இவர்கள் ஒருவருக்காகவே ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறார். And because of that one person, the Lord did a miracle. அந்த நேரத்தை பார்த்து தான் பார்வனுடைய குமாரத்தியை அந்த இடத்துக்கு வர வைக்கிறார். The Lord makes that Pharaoh's daughter to come to that spot at that time. இது ஆச்சரியமான செய்தி. This is a wonderful thing, a miraculous event. விசுவாசத்தை நாம் விசுவாசிக்கப்படும் போது ஆண்டவர் செய்கிற கிரியை இது. When we begin to have faith in God, this is the way the Lord also responds. பிசாசானவன் எப்பொழுதுமே அவன் முட்டாள். The Satan is always a fool. அவன் எப்பொழுதுமே காரியங்கள் என்னன்னாக்கா பிரச்சனை என்னன்னு பின்னாடி என்ன நடக்க போறன்னு அவனுக்கு தெரியாது. The Satan doesn't know what will happen in the future. உதாரணமாக அந்த பார்வோன் தான் பிள்ளைகள் எல்லாம் கொல்ல வேண்டும் அழிக்க வேண்டும் அவன் தான் சட்டத்தை போட்டான். It is the Pharaoh who had passed the commandment that the male child should be drowned. ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் சட்டம் போட்ட அவனுடைய வீட்டிலே தான் அந்த பிள்ளை போகிறது. But the surprising thing is that into that man's house who passed the command, this boy is going and living there. இது ஆச்சரியமான காரியம். This is something wonderful. தேவன் இப்படிதான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். And this is how the Lord does miracles in the lives of those who believe him. மோசேயுடைய அங்கே தாய் வீட்டிலே அவனுக்கு பால் கொடுக்கப்படுது. And in the house of Moses itself, his own mother feeds him. அவளுக்கு பால் மட்டும் கொடுக்கப்படவில்லை, அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வைராக்கியத்தையும் தேவனுடைய ஜனங்கள் விடுவிக்க வேண்டும் என்பதையும் அவனுக்கு ஊட்டப்படுது. It's not only the milk that he was fed with, but a deep sense of the fear of the Lord and the ways of the Lord. He was fed with that. இப்பொழுது அவன் பார்வோனுடைய அரண்மனையிலேக்கு போகிறான். Now he is going into the Pharaoh's palace. அரண்மனையில் அங்கே சகல சௌரியங்களும் சகல வசதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். And he is now living in that palace with all comforts and conveniences. தேவன் மோசேயுடைய இருதயத்தை பார்க்கிறார். And Lord looks at the heart of Moses. Moses, உனக்கு சகல சௌரியங்களும் இருக்கிறது. Now you have all the comforts. நல்ல வசதி இருக்கிறது. You are very convenient, comfortable. நல்ல சாப்பாடு, உனக்கு நல்ல சௌரியமான இடம் இருக்கிறது. Now you have good food to eat and a nice place to stay. இங்கே திருப்தியா இருந்து விடுகிறாயா? Will you remain here contented? இல்லை ஆண்டவரே. No, Lord.
நான் எகிப்தினுடைய பார்வனுடைய குமாரத்தியாக இருப்பதற்கு நான் ஒருபோதும் விரும்பவில்லை. I don't want to remain as the son of the Pharaoh. என்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. My people, they are as slaves. அவருடைய வேதனையை நான் பார்க்கிறேன். I am seeing their misery. நான் அவர்களோடு ஒருவனாக இருக்க நான் விரும்புகிறேன். I want to identify myself with them and be as one among them. அவரை விடுவிக்க வேணும். I want to set them free. அதுதான் என்னுடைய நோக்கம். It is my goal. அதுதான் என்னுடைய விருப்பம். And that is my desire. இந்த எகிப்தின் மேல் உள்ள பொக்கிஷத்தெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. I don't have, an interest in the treasures of this Egypt. இந்த இளவரசனாக இருப்பதற்கோ அல்லது சிம்மாசனத்தில் நான் ஒருவனாக வீட்டிருப்பதற்கோ நான் விரும்பவில்லை. I don't want to be a prince or sit on the throne of Pharaoh. இந்த அரண்மனையில் இருக்க எந்த பொக்கிஷத்தின் மேலும் எனக்கு விருப்பம் இல்லை. I don't have any desire on any treasure which is in this palace. நாம் இங்கே வாசிக்கிறோம். We read in this place, 26ஆம் வசனம். verse 26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் மித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியமாய் எண்ணினான். He thought it was better to suffer for the sake of Christ than to own the treasures of Egypt, for he was looking ahead to his great reward. தேவன் இவனுடைய இருதயத்தை பார்த்தார். The Lord looked at his heart. இப்போ என் ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு இவன் தான் சரியான ஆள் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தார். The Lord looked at his heart and determined that this is the person who is the right one to lead my people out from slavery. இந்த நாட்களில் நாம் அநேக இளம் வாலிப சகோதரிகள் நாம் கூடி வந்திருக்கிறோம். Today we have gathered as many young brothers and sisters. ராஜாக்களும் ராஜாத்தியமாக இருக்கிற அநேகர்கள் வந்து இன்னைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். Many who are to be prince and princesses, they are slaves. நான் நல்ல வசதியான வாழ்க்கை, நல்ல சௌரியமான சாப்பாடு இருந்தால் போதும் என்று சொல்லி மோசே நினைத்திருந்தான் என்றால் அவன் ஒருபோதும் அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்திருக்க முடியாது. If Moses had remained contented with all the comforts and conveniences, he would never have been able to bring those people out from slavery. இந்த நாட்களில் இளமையான இருக்கிற சகோதரர்களை நான் கேட்கிற காரியம் என்னவென்றால், Today I am asking this question to those of you who are young brothers and sisters. இந்த பூமிக்குரிய காரியங்களில் என்னுடைய மனதையும் சிந்தையும் வைக்க வேண்டாம். Let not the worldly thoughts pull you down. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் நம்முடைய மனதையும் சிந்தையும் வேறு பக்கமாய் திருப்பி நம்மளை லக்கை மறந்துவிட பண்ணுகிறான். Because the god of this world, Satan, wants to divert our thoughts and make us forget the important things of life. பிசாசுடைய தந்திரங்கள் இந்த மோசையுடைய வாழ்க்கையில் அது சம்பவிக்கவில்லை. All the snares of Satan did not in any way affect the life of Moses. அவன் உறுதியாக இருந்து விட்டான். Moses remained firm. என்றால் அவரை ஒருவரை தரிசித்து விட்டான். Because he had a vision of God. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவரை தரிசித்து விட வேண்டும். And we also have to have a vision of that person, God. நான் இயேசுவை தரிசித்து விட்டேன் என்றால், if I have seen the Lord, இந்த உலகம் எனக்கு ஒருபோதும் பாத்திரமாக இருப்பதே இல்லை. then this world will not be attractive to me. நான் இயேசுவை தரிசித்த எனக்கு நான் மனுஷன் பயப்பட மாட்டேன். I will not be afraid of man. இந்த மோசே தேவனை தரிசித்து விட்டான். This Moses had seen God. அதனால் அங்கிருந்த பார்வோனுக்கு அவன் ஒருபோதும் பயப்படவில்லை. And because of that he was not afraid of Pharaoh. அவன் தைரியமாய் பார்வோன் இடத்தில் போகிறான். He went to Pharaoh boldly. யாத்ராகம புஸ்தகம் Exodus 4ஆம் அதிகாரம் chapter 4. Exodus chapter 4 22ஆம் வசனம். verse 22. அப்போது பார்வோனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமார சேஷ்டபுத்திரன். Then you will tell him, this is what the Lord says, Israel is my firstborn son. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் என்றார். I commanded you, let my son go so he can worship me. தைரியமாய் போய் இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாய் சொல்லுகிறான், இப்பொழுது என் ஜனங்களை நீர் அனுப்பிவிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை போய் நீ சொல்லணுப்பான்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். He goes boldly to Pharaoh and tells whatever the Lord had told him to tell Pharaoh. என்றால் அந்த நாட்களில் பார்வோனுக்கு முன்பாய் நிற்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. It was not an easy matter to stand before Pharaoh in those days. தேவனை தரிசித்து விட்டோம் என்றால் பார்வோனுக்கு பயப்பட மாட்டோம். If we have seen God, then we will not be afraid of Pharaoh. ஆனால் இப்போ என்னென்றால் என் ஜனங்களை இப்போ எனக்கு அனுப்பிவிடு. Now send my people away. இப்போ தேவன் சொல்லுகிறார், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரர்களை அனுப்பிவிடு.
send my people away to worship me. தேவனுடைய முழு திட்டம் என்னவென்றால் என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவளை வந்துவிட வேண்டும். The whole purpose of God is that they should come out to worship God. நீ பூமிக்குரிய காரியங்களை சிக்கிக்க வேண்டாம். Don't get entangled in the affairs of this world. இந்த உலகத்துடைய காரியங்களில் நீ அமிழ்ந்து போக வேண்டாம். And don't sink in the affairs of this world. நீ எனக்கு முன்பாக வந்துவிடு. Come before me. எனக்கு முன்பாக என்னை பணிந்து கொள். And come and worship before me. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடு. And yield everything that you have to me. நான் உன்னோடு ஐக்கியப்பட வேண்டும். And I want to have fellowship with you. உன்னோடு பேச வேண்டும். I want to speak to you. அதுதான் அவருடைய விருப்பம். That is the desire of God. ஆனால் மனுஷர்களோ, But men, ஆனால் அநேகர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் அவரை ஆராதிப்பதற்கு பதிலாக வேறு ஒன்றை ஆராதிக்கும்படிக்கு பிசாசு திசை திருப்பி விட்டான். but these people who come out from slavery, Satan has diverted them instead of worshiping the Lord. நம்மிலும் ஒரு சிலர் அப்படிதான் ஆகிவிடுகிறோம். Even amongst us, some of us become like that. உலகத்தில் இருந்தும் எல்லா காரியங்களும் விடுபடுவதற்கான நோக்கமே என்னவென்றால் நாம் தேவனை ஆராதிப்பதற்காக தான். The purpose of being set free from the world is that we can worship God. ஏனென்றால் நம்முடைய கவனம் குடிப்பதிலும் புசிப்பதிலும் இந்த பூமிக்குரிய காரியங்களை அனுபவிப்பதிலுமே அல்லது நம்மளை ஆராதிப்பதிலுமே ஆகிவிடுகிறது. Because we become people who want to enjoy the food that we eat and the drink that we drink and worship ourselves. அந்த ஜனங்கள் அப்படிதான் ஆகிவிட்டார்கள் ஒரு சிலர். This is how the people who came out from the slavery, they became like that. அவர் கன்றுக்குட்டியை ஆராதிக்க போயிட்டார்கள். They went to worship this golden calf. என்ன சாப்பிட வேண்டும் என்ன குடிக்கணும்னு சொல்லி தங்களை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். And they wanted to worship themselves by thinking that I should eat this food and I should have this kind of a drink. ஆனால் தங்களை பரிசோதித்து அறிகிறார் என்று சொல்லி அவர்கள் மறந்து விட்டார்கள். But they forgot that they have to examine themselves. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயத்தில் தேவன் நம்மை பரிசோதித்து அறிகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. We should not forget that many times God tests us in our life. ஏனென்றால் அவர் பரிசோதித்து அறிய விரும்புகிறார் அவர். Because the Lord desires to test and see what is in us. ஆனால் அவருடைய பரிசோதனையிலே அநேகர் அவர்கள் தோத்து போய்விட்டார்கள். But many of them got defeated or they failed in the test which God tested them with. என்று பரிசோதித்து அறியாமல் தம்முடைய வேலையை தம்மை அவர்களுக்கு யாரும் ஒப்பு கொடுக்க மாட்டார். Because without testing no one will give their work to another person. இப்படிதான் நாம் ஒவ்வொருவரும் தேவன் பரிசோதித்து அவருடைய வேலையை செய்யும்படிக்கு அவர் ஜனங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் ஆட்களை பார்த்து கொண்டிருக்கிறார். And this is how the Lord is also observing whom he can test and to whom he can give a work. ஆனால் அனைவருடைய வாழ்க்கையிலே நான் ஏன் இந்த பூமியிலே நான் பிறந்தேன், ஏன் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிற இந்த லக்கே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because there are some people who are living in this world without an understanding or desire to know what is the purpose for which they are living on this earth. நாட்களில் அருமையான வாலிபர்களை நான் பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், The question which I look at beloved young people and ask them is, நீங்கள் இந்த பூமியில் இந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிற நோக்கம் தேவனுடைய அருமையான ஒரு திட்டம் இருக்கிறது. The purpose for which you have been born at this time, in this time of this generation, is there is a purpose which God has kept for you. நீங்கள் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் இந்த குடும்பத்திலே இந்த கிராமத்திலே இந்த வருமானத்திலே இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏன் பிறக்க வைத்திருந்தால் ஆண்டவர் திட்டமான ஒரு பாடத்தை சொல்வார். If you can ask the Lord, why is it that I am born at this time in this family with this kind of an income in this situation, then the Lord will tell you for the purpose for what he has brought you in and what is the lesson that he wants you to learn. நீங்களும் தேவனுடைய சபையை கட்டுவதற்கு நீங்கள் ஒரு பங்காக இருக்க முடியும். You can also be a part, you can also have a part in the building of the church of God. என்றால் நாம் இந்த பூமியிலே அழியாமைக்குரிய காரியங்களை தான் ஒன்று கட்ட வேண்டும். Because on this earth we should build something which will not be destroyed. அழிந்து போற அல்லதுக்காக அல்ல. No, we should not build anything which will be destroyed. ஏசாயா நிருபத்தில் 55ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. We read in Isaiah chapter 55 a verse. அப்பம் இல்லாததுக்காக மனுஷர்கள் அதாவது திருப்தி அடையாத காரியத்துக்காக மனுஷன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி 55ஆம் அதிகாரம். Men are taking effort for things, earning things which will never satisfy them. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Isaiah 55 verse 2. நீங்கள் அப்பம் இல்லாததுக்காகவும் பணத்தை திருப்தி செய்யாத பொருள்களுக்காகவும் உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். Why spend your money on food that does not give you strength? Why pay for food that does you no good? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுமையான பதார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். Listen to me and you will eat what is good, you will enjoy the finest food. திருப்தி செய்யாத ஒரு காரியத்துக்காக நம்ம ஒருபோதும் நம்முடைய பிரயாசத்தை வீணடிக்க கூடாது.
We should not waste our efforts on things which will never satisfy us. இளம் வாலிபர்களை மயக்கும்படிக்கு ஏராளமான இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே மயக்கும்படியான கண் கவர்ந்த பொருட்கள் ஏராளம் இருக்கிறது. Today there are so many things in this world which will attract young people. ஆனால் அவையெல்லாம் திருப்தி செய்வதே இல்லை. But all those things which are attractive will not satisfy you. நீங்கள் இயேசுக்காக எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதுதான் இந்த பூமியில் உங்களை திருப்தி அடைய செய்யும், நித்தியத்திலும் நிரந்தரமாக இருக்கும் அதுதான். And whatever you do for the Lord, that will satisfy you on this earth, and in eternity also that will be the one which will satisfy you. நீங்கள் மேன்மையாக எதை எண்ணுகிறீர்களோ அதற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். Whatever you consider is very important, you will take any effort for that. உங்களுடைய கண்களில் எது மேன்மையாக இருக்கோ அந்த பூமியிலே உங்களுக்கு மேன்மையாக காணுவதெல்லாம் இழப்பதற்கு ரெடியாக இருப்பீர்கள். Whatever is very important in your eyes, for that you will be willing to lose anything in your life. என்றால் அந்த நாட்களில் இயேசுவானவர் அந்த பரிசுடைய வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த தைலத்தை உடைத்து ஊற்றின ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்குறோம். We read about this woman who went into this Pharisee's house and broke that alabaster vial. அவளுக்கு தெரிந்து விட்டது இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவாதி தேவனுடைய குமாரன் இவர் இயேசு என்று அவர் அறிந்திருந்தாள். She knew that this was the Son of God, the God who created the universe. அதனால் அவளிடத்தில் விலையேறப்பட்டதை அங்கே ஊற்றி விட்டாள். And so whatever she had was very precious for her. She broke that and poured it on his feet. இந்த நாள் வரைக்கும் அது சொல்லிக் கொண்டே இருக்கிறது. And today, till today, it is being told of. அங்கே எத்தனையோ பணக்காரன் இருந்திருக்கலாம். In those days, in that place, there may have been many rich people. அந்த வீட்டில் எத்தனையோ வீட்டிலே தைலம் இருந்திருக்கலாம். And in those days, in many houses, there would have been that alabaster box. அதில் உடைத்து ஊற்றப்படவில்லை. But none of them was broken and poured. அவெல்லாம் கெட்டு போயிருக்கும். They would all been spoilt. ஆனால் அவளுடைய தைலம் ஊற்றப்பட்டது இந்த நாள் வரைக்கும் பெயர் இருக்கிறது. And because her bottle was poured, that is being talked of even till today. There is a name for that. அருமையான சகோதர சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் விலையேறப்பட்டது ஒன்று இருக்கு. Beloved brothers and sisters, inside us there is something which is very precious. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருக்கு சமர்ப்பணம் செய்து விடுங்கள். And whatever is there with you, yield that to God and consecrate it to him. உங்களுக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் இருக்கிறது. And in heaven there will be treasure for you. அழியாமை அது. And that is something which will never get destroyed. அது என்றைக்கு நிரந்தரமானது. And it is eternal forever. அதனால இந்த நாட்களில் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய திறமையெல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். And today whatever is your sharp intelligence or intellect, all that you leave it to the Lord. உங்களுடைய பணத்தை அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். And all the money that you have, place it before him. தேவனுடைய சமூகத்தில் ஒன்று வைப்போம்னா அது பத்திரமா இருக்கும். If we place something in the presence of God, it will always be safe. எனக்குன்னு ஒன்று வச்சிருந்தோம்னா அது கெட்டுடும். If I keep something for myself, it will get spoiled. உதாரணமாக மன்னா. It's like manna. அந்த மன்னா பொழுது விடிந்து இருந்தாலே அது கெட்டு பூச்சி பிடித்து விடும். If manna was remaining till the next morning, it would have maggots and smell badly. ஆனால் அது தேவனுடைய சமூகத்தில் பெட்டியில் வைக்கப்படும் போது 40 வருஷங்களுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு மேலே அது காக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். We read that when it was kept in the ark of God, it was preserved for many years. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுடைய திறமைகள் எல்லாம் இயேசுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். So beloved, whatever is your talent and whatever is your earning, all that you keep before the Lord. நீங்கள் ஒருபோதும் கூட தனக்கென்று பயன்படுத்த வேண்டாம், எனக்கென்று பயன்படுத்த வேண்டாம். You don't have to use it for yourself. ஏனென்றால் தேவனுடைய வேலையை செய்வதற்கு, தேவனுடைய சபையை கட்டுவதற்கு தனக்கென்று இந்த பூமியிலே பயன்படுத்தாத ஒரு மனுஷனை தேடி பார்க்கிறார். Because the Lord wants to search and find out whom he can use. That person will be someone who is not seeking things for himself. உதாரண பண விஷயத்தில். And for example, in the matter of money, அவர் பரிசோதித்து அறிகிறார். அவர் he tests and knows. உன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை, the money which is in your pocket, உன்னுடைய இச்சைக்காக செலவு செய்கிறாயா? Are you spending it for your lust? தேவையோடு இருக்கிறவர்களுக்காக செலவு செய்கிறாயா? Are you spending it because there is a need, and for that need are you spending it? இப்பொழுது பணத்தை கொடுத்து உன்னை பரிசோதிக்கிறார். Now he is testing you regarding money. என்றால் வரப்போற நாட்களில் உன்னை உபயோகப்படுத்துவதற்காக. Because in the days which is to come he wants to use you. என்றால் இந்த காரியத்தில் உண்மையாகிவிட்டால் தேவன் உனக்கு பயன்படுத்துவார். If you are faithful in this test, the Lord will use you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, ஏராள தேவனுடைய ஜனங்கள் இருக்காங்க. There are many children of God. நீங்கள் இந்த உலகத்தை வெறுக்கவும், you have to learn to hate this world. இயேசுவின் நிமித்தம் வருகிற நிந்தையை நீங்கள் நேசிக்கவும், and to learn to love the suffering which comes because of the Lord. ஏனென்றால் இந்த முழு உலகத்திலும் ஜனங்கள் பாவத்திலே உட்பட்டு பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். In the whole of this world, the people are
caught by sin. அவளை தேவனுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வர வேண்டும். We have to bring them before the Lord. அவரை ஆராதிக்க வேண்டும். And we have to worship the Lord. அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் இன்றைக்கு தேவைகள். The Lord needs sons and daughters. நான் தேவனுக்கு நன்றியுடனாக இருக்கிறேன். And so I am thankful to the Lord. Amen.